வணக்கம் நண்பர்களே, சில இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டட் நியூஸஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். கொஞ்சம் பேக்ரவுண்டில் சத்தம் வர மாதிரி தெரியலாம் லேசாக, அதை பார்த்தீங்கன்னா கண்டுக்காதீங்க. ஏன்னா இப்போ நான் வெளியில் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இல்ஜியா ட்ராக்லேருந்து ஆரம்பிப்போம். நம்ம தலைவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்புவீங்களா? ஆமாம் நண்பர்களே, டபிள்யூடபிள்யூக்கும் இல்ஜியா ட்ராகவும் பிரச்சனை வந்திருக்கு போல். இதனால் டபிள்யூடபிள்யூ விட்டு போன இல்ஜியா ட்ராகாவை அலுமினியம் செக்ஷனுக்கு போயிருக்காரு. என்ன தெரியுமா, இல்ஜியா ட்ராகா கடைசியாக அந்த யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பு லூசிங் பண்ணார். அதுக்கப்புறம் சரி கொஞ்ச நாள் ரெஸ்ட் கொடுக்குறாங்க போல், வந்துருவார்னு நினச்சோம். பட் வரவே இல்லை. தலைவன் ஒரு வேர்ல்டு மெட்டீரியல் லெவலுக்கு சண்டை போடுவார். இவரோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவு இருக்கும். இவர் ஏன் டபிள்யூ ரிலீஸ் பண்ணாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. கான்ட்ராக்டும் அது இல்லாமல் முடிஞ்சிருச்சு. ஒருவேளை கான்ட்ராக்ட் கொடுத்து இவர் சைன் பண்ணலையா என்னான்னு தெரியல. அலுமினியம் செக்ஷனில் போட்டு வச்சுருக்காங்க. யாராலையும் பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத இந்த செய்தி. டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா டபிள்யூன்ற பாருங்க சோர்சஸ் எல்லாம் சொல்லக்குள்ள நான் நம்பலை சில இதில் வர பார்த்து. அப்புறம் பார்த்தா எல்லா இதுலேயுமே வந்திருக்கு. அப்போ தான் தெரிஞ்சுது தலைவனை உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ விட்டு போயிட்டாருன்ற மாதிரி இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கான்ட்ராக்ட் பிரச்சனை இருக்கும். இவருக்கு இப்படியே வச்சிருக்கலான்னு பார்த்துருப்பாங்க மிட் கார்டு லெவலில். அதனால் கொஞ்சம் சம்பளமோ இல்லை ஏதாவது கொஞ்சம் புஷ் கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் டபிள்யூடபிள்யூ வாயை திறக்காமல் இருந்திருப்பாங்க. கான்ட்ராக்ட் இஷ்யூ ஆகி பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ அலுமினியம் செக்ஷனுக்கு போயிருக்காரு. மீண்டும் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா ஏஐடபிள்யூக்கு போவார்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிக் பிரான்சன் ரீடு, தலைமை பிக் பிரான்சன் ரீடு இந்த உடம்பு வச்சுட்டு சுனாமி போட்டு பார்த்துட்டு இப்போ எப்படி இருக்காரு பாருங்கள். இந்த பிளாக் கலர் ஃபோட்டோவில் உடம்பை கிட்டத்தட்ட ஒரு 340 கிலோவிலேருந்து 260 கிலோவே இவ்வளோ குறைச்சிருக்காரு. அவர் கணக்கே இல்லாமல் இவ்வளோ நாள் இந்த இன்ஜுரியில் சும்மா இருக்கக்கூடாதுன்ற மாதிரி உடம்பை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் குறைச்சிருக்காரு. அது இல்லாமல் பிரான்சன் ரீடுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், நம்மளை மிட் கார்டு லெவல்லே கடைசி வரைக்கும் வச்சுருவானுங்க. நம்ம வேர்ல்டு மெட்டீரியலில் போகணுன்றதுக்கோசரமே உடம்பு குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ பிரான்சன் ரீடு பார்க்க வேர்ல்டு மெட்டீரியலே தெரியாதுங்க. சும்மா அப்படியே கட்டையாக குட்டையாக தட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். இவரெல்லாம் வேர்ல்டு மெட்டீரியல் போட்டால் ஃபேன்ஸ்லாம் திட்டுவாங்க. அந்த மாதிரி நிலைமையில் இருப்பார். பட் டபிள்யூடபிள்யூ புஷ் இதெல்லாம் கொடுத்தாங்க. ரோமன் ரெயின்ஸே தோக்கடிச்சாருப்பா ஒரு டைமு. அந்த மாதிரிலாம் இருந்தாலும் டபிள்யூடபிள்யூ ஒத்துக்க மாட்டாங்க. அப்போயோ பார்த்தீங்கன்னா நிறைய ஏட்டர்ஸ் பிக் பிரான்சன் ரீடுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உடம்பு பார்த்தீங்கன்னா சும்மா டைட் பண்ணி ஃபிட் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ சும்மா மசில்ஸ்லாம் கட்டியாக இருக்குது. பட் உடம்பு வெயிட்டை குறைச்சிருக்காரு. இப்போ விரைவில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பிரான்சன் ரீடு இதுக்கப்புறம் வேறு லெவலில் இருப்பார். எனக்கு தெரிஞ்சு 1 இயரோ இல்லை 2 இயருக்கு அப்புறமே வேர்ல்டு மெட்டீரியலில் போயிடுவார். ஏன்னா உடம்பு வெயிட்லாம் அப்படி இருக்காரு. இதுக்கப்புறம் சண்டை போடுற விதமும் வேறு மாதிரி இருக்கும். மூமெண்ட்டும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ உடம்பு வச்சுட்டு தான் தூக்கிட்டு அவ்வளோக்கா மூமெண்ட்டை ஃபாஸ்ட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டத்தை ஃபாஸ்ட்டு பண்ணி வேறு லெவலில் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அந்த பிளாக் கலர் அவர் தான் பிரான்சன் ரீட், பிக் பிரான்சன் ரீடு. அதுக்கடுத்து வரும் ரோமன் ரெயின்ஸ் விசஸ் பங்கு. கிரவுன் ஜோலில் இந்த மேட்ச்சு நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ அந்த வீடியோ நான் அப்லோடு பண்ணக்குள்ளேயும் ஏதாவது இப்போ நடந்துகிட்டே இருக்கலாம். இந்த ஸ்மாக் டவுனு இதில் கெவின் ஓவன்ஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கிரவுன் ஜோலில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வின் பண்ணாவிட்டால் பங்க் ரீட்டர்ன் பண்ணிட்டாருன்னா ரோமன் விசஸ் பங்கு மேட்ச்சு நடக்கும். பழிக்கு பழி தீர்க்கிற மாதிரி. இப்போ எப்படியும் இதில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வச்சாங்கன்னா ஈக்குவல் வின்னிங் சான்ஸ் தான். பட் சிஎம் பக்கமும் போகணுமா இல்லை ரோமன் ரெயின்ஸ் பக்கமும் போகணுமா எனக்கு தெரியல. ஏன்னா 2 பேத்துக்குமே புஷ்ஷு தான். ரோமனும் இப்போது சாம்பியனு, சிஎம் பங்கும் சாம்பியன் விசஸ் சாம்பியனு. ரோமனுக்கும் இப்போ புஷ்ஷில் நல்ல பெரிய புஷ்ஷில் தான் இருக்கார். பங்கும் அடிக்கடி சாம்பியன்ஷிப் கொடுக்குறது. ரோமன் கிட்ட தோத்துட்டு அதுக்குள்ளே இன்னொரு சாம்பியன் வின் பண்ணிட்டாருப்பா அவர். எப்படி இது கதை? அதெல்லாம் என்ன பண்ணுறது? ஆனால் காலங்காலமாக வயிச்சு 30 வருஷம் கிட்டத்தட்ட சண்டை போட ராண்டி ஆர்டனுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷமாக சாம்பியன்ஷிப்பே கொடுக்கல. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்பிக்கை வைப்போம், தலைவனை சாம்பியன் ஆக்கிற வரைக்கும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம். இருந்தாலும் ஏதாவது ஒரு பக்கம் போவானுங்க. அது இப்போதைக்கு நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. இந்த மேட்சை ஃபஸ்ட்டு அஃபிஷியல் பண்ணட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பேசுவோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரோமனும் மேட்ச் ப்ளே பண்ணுவார். அதுக்குள்ளே ஒரு மேட்ச்சோ 2 மேட்சோ பண்ணுவார். எல்ஏ நைட்டு கூடயும் சோலோசிக்கா கூட ஏதாவது ஒரு மேட்ச் பண்ணலாம். அவர் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணலாம். இப்போ இந்த லூச்சா லிப்ரே இல்லாமல். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பங்கும் ஒரு டிஃபனோ இல்லை 2 டிஃபனும் முடிச்சுட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கலாம். இல்லை இந்த குறுகிய காலத்திலே சாம்பியன்ஷிப்பும் மாறலாம். யாரோட சாம்பியன்ஷிப் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா 2 பேர்த்தோட சாம்பியன்ஷிப்பும் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி சொல்கிறீங்கன்னா ஸ்டோரி அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக புக் பண்ண
போகிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தீயா வேலை செஞ்சால் தான் அதுக்கு அடுத்தடுத்த பேப்பர் கரெக்டாக வரும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு இவங்க 2 பேத்துக்கு மேட்ச் வச்சு யார் வின் பண்ணணுன்றதை மறக்காமல் பண்ணுங்கள். பை பை கைஸ்.